பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தால் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நமக்கும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் துதித்து பாடலாமா? இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி இந்த வருஷத்தை ஆரம்பித்து 3 மாதங்கள் கடந்து இந்த ஏப்ரல் மாதத்திலே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். வாக்குத்தத்த வசனமானது ஆசீர்வதிக்கும் கடவுள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அதே புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே 2 விதமான ஒரு தாகம் இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவையான தண்ணீருடைய தாகம், இரண்டாவதாக ஆத்தும தாகம். இயேசு ஒருபோதும்
நிரப்பப்படும் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவர் தாகமான பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் மீது தாகமுள்ளவர்களாய் நீ வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என்று சொல்லும் பொழுது ஆமோஸ் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம், அந்நாட்களிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். அன்பிரியமானவர்களே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தாவீதினுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே நாம் ஆமோஸ் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் சகரியா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களை தள்ளாடினவர்கள் நாளிலே தாவீதை போல இருப்பார். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். தாவீதின் வம்சத்தை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் உன் சந்ததியின் மேல் ஆவியையும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய இறை ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது, தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ இந்த நாளிலே ஒரு சந்தி நாட்களில் இருக்கிறோம். நமக்காக நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் சந்ததியை அவர் ஆவியை ஊற்றுவார். உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் இந்த இயேசுவை என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று மனப்பூர்வமாய் இயேசுவின் இடத்துல வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த குருத்தோலை பவனியிலே பார்க்கும் பொழுது கழுதையும் சிலுவையும் இப்படிதான் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார்களாம். கழுதை பார்த்து சிலுவையை பார்த்து சொன்னதா, சிலுவையை நீதான் புனித சின்னமாய் மாறிவிட்டார், நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தினதாம் கழுதை சிலுவை பார்த்து. சிலுவையே உன்னை எல்லாரும் கழுத்திலே வைத்துக் கொள்கிறார்கள், எல்லாரும் உன்னை புனித சின்னமாய் வணங்குகிறார்கள், ஆனால் என்னையோ புறமே தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி கழுதை சொன்னதாம். ஆனால் சிலுவையை கழுதை பார்த்து சொன்னதாம், கழுதை நீ அப்படி சொல்லாதே, முதலாவதாக இயேசு பவனியாக உன்னைதான் சுமந்து போனார், உன்மேலேதான் அவர் பவனியாக சென்றார், உன்னைதான் முதலாவதாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிற்பாடுதான் இந்த சிலுவையாகிய என் மேல இயேசுவை அவருடைய சரீரமாகிய இயேசுவை சுமந்தது இந்த சிலுவை என்று சொல்லி பேசினார்களாம். ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது உடனே அந்த கழுதை சொன்னதாம், உண்மைதான், முதலாவதாக என்னை இந்த கழுதையாகிய புறம்பே தள்ளப்பட்ட கழுதையாகிய இயேசு என்னை நோக்கி பார்த்தார், அதனால்தான் நானும் இந்த குருத்தோலை பவனில எல்லாரும் என்னை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி கழுதை தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணித்தான். சிலுவை இப்படியாக சொல்லி முடிந்ததாம், இயேசுவை என் மேலே சுமந்து ஆணியாலே அடிக்கப்பட்டார்கள், நான் பொறுமையோடு இருந்தேன், என் மேலே அவருடைய ரத்தம் பட்டது, அதனாலே நான் புனித சின்னமாய் மாறினேன் என்று சொன்னதாம். அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாவ எண்ணத்தோடு பாவ குற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சிலுவை சிந்தின ரத்தம் உன்னையும் மீட்டு ஆண்டவரிடத்துல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், இயேசு நம்மை அழைக்கிறார், நீ வருவாய் என்று சொன்னார், உன்னுடைய சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் இந்த வாக்குத்தத்த மாதத்திலே, இந்த ஏப்ரல் மாதத்திலே நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதிப்போம். நம்மளுக்காக ஜெபிக்கிறேன், நம்மள ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவரே தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர், சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர், இந்த ஏப்ரல் மாதத்தை ஆரம்பித்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருந்து இந்த புதிய மாதத்தோடு இருந்து ஆசீர்வதித்து தான் வராங்க.